தேவன் தாமே உதவி செய்வீராக. ஆமீன். இந்த காலை வேளையிலும் சாதோக் என்ற ஒரு ஆசாரியனை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சாதோக் என்ற பழைய ஏற்பாட்டில் குறிக்கப்பட்டுள்ள இந்த ஆசானுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த காரியத்தை அல்லது அந்த மகனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட காரியத்தை ஆதாரமாக வைத்து அதை நாம் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்திரையில் ஆதி திருச்சபையில் தேவன் அதை ஆதாரமாக கொண்டு நம்மை வழிநடத்துகிறார், நம்மிடம் அவர் எதை எதிர்பார்க்கிறார், நாம் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் அல்லது நாம் அதில் எவ்வாறு உணர்வுள்ளவர்களாக இருக்கலாம் என்பதை பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த சாதோக் என்ற சமீபத்தில் லாஸ்ட் வெனஸ்டே பைபிள் ஸ்டடியில் லேவியர்களை பற்றி நாம் தியானித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எனக்கு இந்த சாதோக் என்ற இந்த லேவியனாகிய ஆசாரியனை பற்றி தேவன் நான் நினைவுகூர கிருபை செய்தார். ஆகையால் இந்த காரியத்தை நான் தியானிப்பது நல்லது என்று உணர்கின்றேன். இதை அறிந்து கொள்ள, இந்த ஆசாரியனை பற்றி அறிந்து கொள்ள எசேக்கியேல் 40வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த ஆசாரியனை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னாக இதனுடைய பேக்ரவுண்டை நாம் அறிந்து வைத்திருப்பது நல்லது. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும், எசேக்கியேல் 40வது அதிகாரத்திலிருந்து அது கடைசி வரைக்கும் எழுதப்பட்டது எல்லாமே தேவன் எசேக்கியேலுக்கு ஒரு வருங்கால ஒரு மீட்பின் தரிசனமாக அங்கு தொடர்ந்து தேவன் எசேக்கியேலுக்கு கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். வருங்காலத்தில் அது 1000 வருட அரசாட்சியிலோ அல்லது நித்திய காலமாகவோ அல்லது ஆவிக்குரிய ஒப்புமையாகவோ தேவன் எசேக்கியேலை ஆவிக்குள்ளான அனுபவத்திற்குள் எடுத்துக்கொண்டு புதிய ஆலயம் எவ்வாறாக அமைந்திருக்கும் என்ற ஒரு மீட்பின் தரிசனத்தை அங்கு கொடுப்பதை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக 40வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த புதிய தேவாலயின் அமைப்பு முறையை எழுதப்பட்டிருக்கிறது, எவ்வாறாக கட்டப்பட வேண்டும் என்று. அடுத்த எசேக்கியேல் 43வது அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் நீங்கள் 2வது வசனத்தில் பார்க்கலாம், எப்படி இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அந்த கடந்து போன மகிமை, தேவனுடைய மகிமை எவ்வாறு திரும்ப அந்த ஆலயத்துக்குள் வரும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது என்று, அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசிப்பித்தது. இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் அனுபவமாக அந்த ஆலயம் விளங்கும் என்பதை பற்றி அவர் தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறார். அந்த தரிசனத்தில் 44வது அதிகாரத்தில் லேவியர்களும் ஆசாரியர்களும் அந்த ஆலயத்தில் செய்ய வேண்டிய ஊழிய முறைமைகளை நாங்கள் எத்தனையோ பைபிள் ஸ்டடியில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு லேவியரும் எப்படிப்பட்ட ஊழியத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று ஊழிய முறையை அவர் கற்றுக் கொடுக்கின்றார் அல்லது நமக்கு தரிசனமாக அவர் எழுதி தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். இன்னும் தொடர்ந்து அந்த ஆலயத்தில் அப்படி நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீர்கள். 47வது அதிகாரத்தில் அந்த ஆலயத்திலிருந்து எப்படி ஜீவ நீரூற்று ஜீவ நதி புறப்பட்டு ஓடும் என்று உங்களுக்கு நல்லாவே தெரிந்து கொண்டிருக்கிற அந்த தரிசனம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் எவ்வாறு கணுக்கால் அளவு முதலில் இருந்தது, பின்பு முழங்கால் அளவு எவ்வாறு வந்தது, பின்பு இடுப்பளவு எவ்வளவு வந்தது, பின்பு கடக்கக்கூடாது இருந்தது. இப்படி அந்த தரிசனங்களை அவர் எழுதி அது எவ்வாறாக அந்த 47வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் அது ஆசீர்வாதமாக, அதாவது பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்ப பண்ணினார், இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. இதை பார்க்கும் பொழுது நீங்கள் ஏதேன் தோட்டத்திலே அந்த 2வது அதிகாரத்தில் தேவன் கூறுகிற அந்த ஏதேன் தோட்டத்தில் காணப்பட்ட அந்த ஜீவ நதியை பற்றி உங்களுக்கு நினைவு வரலாம். இல்லை, இது வரப்போகிற அந்த புதிய எருசலேமிய பற்றி வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ள அந்த புதிய எருசலேமின் ஆலயத்தில் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ நதியானது எவ்வாறாக அது கடந்து செல்கிற எல்லா இடங்களிலும் அது ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது என்பதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இது ஒரு மகிமையின் தரிசனத்தை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் முடியும் வரைக்கும் உள்ள காரியங்களில் தேவன் நமக்கு எசேக்கியேலுக்கு தரிசனமாக கொடுக்கப்பட்ட அந்த ஆலயத்தின் மகிமையை அதில் முறைமைகளை அதில் எசேக்கியேலுக்கு கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட அந்த வெளிப்பாட்டில் இந்த தரிசனத்தில் 44வது அதிகாரத்தில் கவனித்தீர்கள் என்றால்
44வது அதிகாரத்தில், எசேக்கியேல் 44வது அதிகாரத்தில் அந்த மகிமையின் ஆலயத்தில் யார் ஊழியம் செய்ய வேண்டும், எந்த ஆசாரியன் எனக்குரிய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்வான் என்று ஒரு கண்டிஷனை போடுகிறார். லேவியர்கள் ஆயிரக்கணக்கான பேர்கள் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், தேவன் ஆரோன் சந்ததியிலிருந்து பின்பு யாக்கோபில் அந்த லேவி கோத்திரத்தை தெரிந்து, இந்த லேவி கோத்திரம்தான் இந்த தேவனுடைய ஆலயத்தில் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசாரியர்களாக பிரித்தெடுத்த காரியம் தெரியும். இந்த மகிமையின் தரிசனத்தில், இந்த ஆலயத்தில் என்னுடைய சமூகத்தில் நின்று, என் அருகில் நின்று இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் யார் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். 10வது வசனம், 44வது அதிகாரம் 15வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழி தப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து என்று அவர்களே என் சந்ததியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்று எசேக்கியேல் இந்த இடத்தில் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வசனத்திலே முன் பல இடங்களில் அவர் இந்த சாதோக்கை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த 10வது வசனத்தில் எழுதியிருக்கிறார், அதிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னுமாய் அவர் 43வது அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது இதை பற்றி. நான் அதை ஒவ்வொன்றாய் நான் படிக்கவில்லை. ஆனால் இந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்வது, முக்கியமாக தேவன் சொல்வது, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சாதோக் என்ற ஆசாரியரே இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நான் யோசித்தேன். இந்த ஆலயத்தில் ஏன் சாதோக் என்ற ஆசாரியனுக்கு இந்த இடத்தை தேவன் கொடுக்க வேண்டும்? மற்றவர்கள் வேண்டாம், சாதோக் என்ற ஆசாரியன் ஏன் நிற்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது ஒரு 3 காரியங்களை அந்த பழைய காரியங்களிலிருந்து இந்த சாதோக்கை பற்றி நாம் பார்த்து கொள்ளலாம். 3 அனுபவங்கள், அவருடைய வாழ்க்கை, இந்த சாதோக்கனுடைய ஆசாரியனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்க்கலாம். முதலாவதாக திருப்பிக் கொள்வோம். இந்த சாதோக்கின் வாலிப பிராயம் எங்கு ஆரம்பிக்கிறது என்றால், என்ன அனுபவத்தில் ஆரம்பிக்கிறது என்றால், உங்களுக்கு இந்த சிக்லாக் அனுபவத்தை நீங்கள் அறிவீர்கள். 1 நாளாகமம் 12வது அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. 1வது வசனத்தில், தாவீது கீசின் குமாரனாகிய சவுல் நிமித்தம் இன்னும் மறைவாய் இருக்கையில் சிக்லாக்கில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து, உங்களுக்கு இந்த இந்த சம்பவத்தை நீங்கள் அறிவீர்கள். சவுலால் தாவீது துரத்தப்பட்ட ஒரு நிலைமை. எல்லா இடங்களிலும் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கின்றான். ஆனால் தாவீது விரட்டப்பட்டு, அல்லது ஒன்றுக்கும் நம்புவதற்கு ஒன்றும் வழியில்லாத சூழ்நிலையில் இந்த தாவீது மறைந்து சவுலுக்கு தப்பி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்புவதற்கு எதுவுமே இல்லை. சவுல் ஒரு பெரிய ராஜா, அவரிடம் எல்லா மகிமையும், இப்பொழுது அவரிடம் எல்லா அரசாங்கமும் எல்லா காரியங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த தாவீது எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல், ஒரு 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 மற்றவர்களால் அரவணைக்கப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் உயிருக்கு தப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதுவும் சிக்கலாக இழந்த நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சாதோக் வாலிபனாக தன்னுடைய வாழ்க்கையை தாவீதுக்கு நேராக வருகின்றான். 28வது வசனத்தில் பாருங்கள், 1 நாளாகமம் 12வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் 26வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். லேவி புத்திரரில் 4600 பேர், ஆரோன் சந்ததியான அதிபதியாகிய யோய்தாவும் அவனுடைய இந்த 3700 பேர். 28வது வசனத்தில் பராக்கிரமசாலியான சாதோக் என்னும் வாலிபனும் அவன் தகப்பன் வம்சத்தாரான 22 தலைவர்களுமே. அதாவது இந்த இடத்துல, இந்த சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முதலாக இந்த மகிமையின் அனுபவத்தில் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிற இந்த சாதோக்குரிய ஆசாரியனுக்குரிய காரியம் ஆரம்பிக்கிறது. பாருங்கள், முதலாக நம்புவதற்கு ஏதும் இல்லாத சூழ்நிலையில் இந்த தாவீது தான் தேவன் கொடுத்திருக்கிற இஸ்ரேல் வம்சத்துக்கு கொடுத்திருக்கிற தலைவன் அல்லது ராஜா என்கிற விசுவாசத்தை தாவீதின் மேல் வைத்து
இந்த சாதோக் என்னும் வாலிபனாகிய ஆசாரியன் வருகின்றான். இது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆச்சரியமான காரியம். ஏனென்றால் அவன் ஆசாரியனாக இருக்க வேண்டிய இடம் தேவாலயத்தில். ஆனால் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. இது சாமுவேலால் சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த ராஜாங்கம் யாருக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும்? தேவன் நிர்ணயித்திருக்கிறார் என்றால் தாவீதுக்கு தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த சாதோக் அருமையாக வசதியாக அவன் எங்கிருந்திருக்கலாம்? சவுலின் இடத்தில் அவன் அவனுக்குரிய வேலை ஆலயத்தில் வேலை செய்ய வேண்டியது. இங்கே கோயக்குள்ள சிக்கலாக்குள்ளே சிக்கலில் அகப்பட வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஆனால் வாலிப வயதில் அவன் தேவன் சொன்னிய சாமுவேல் மூலமாக சொல்லிய வார்த்தையை விசுவாசித்து அவன் தன்னுடைய அந்த பாதுகாப்பான வாழ்க்கையை விட்டு ஒரு சிக்கலான வாழ்க்கையில் தாவீதோடு இருக்க அவன் தேவன் வார்த்தையை விசுவாசித்து அவன் இங்கு முதலாவதாக வருகின்றான். அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த விசுவாசம். இரண்டாவதாக, இது வாலிப பிராயத்தில் நடந்த காரியம். இரண்டாவதாக அவனுடைய ரெண்டு சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 2வது இந்த சாதோக்கை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இதுவும் உங்களுக்கு நன்றாக தெரிந்த சம்பவம்தான். தாவீதுடைய இப்பொழுது தாவீது ஆகியாகிவிட்டது. அப்சலோம் உடைய காரியம் நிறைவேறுகிறது. அப்சலோம் இந்த காரியத்தை பற்றி அறிந்திருப்பீர்கள். தாவீதின் சொந்த மகனே அவருக்கு எதிராக எழும்பி அவனுடைய ராஜ்யத்தை கெடுப்பதற்காக அப்சலோம் தனக்கென்று, அந்த 1வது வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது, அப்சலோம் இரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பு சேவகர்களையும் சம்பாதித்தான். அவ்வாறாக தொடர்ந்து எழுதப்பட்டு அவன் 10வது வசனத்தில் 2 சாமுவேல் 15வது 10வது வசனத்தில் அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி நீங்கள் எக்காலம் தொனி கேட்கும் பொழுது அப்சலோம் எப்ரோனில் ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். இப்போ பாருங்க, இப்பொழுது ஒரு பெரிய கூட்டம் அவனுக்கு 13வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்துக்கு வந்து இஸ்ரவேலிலே ஒவ்வொருடைய இருதயமும் அப்சலோமை பின்பற்றி போகிறது என்றான். பாருங்கள், முதலாவதாக அவன் தாவீதுதான் தேவன் நமக்கு கொடுத்துக்கிற ராஜா என்று விசுவாசித்து அவன் தன்னுடைய வாலிப வயதிலேயே தாவீதோடு வந்து சேர்ந்து கொண்டான். இரண்டாவதாக இப்பொழுது அவனுடைய வாலிப வயதில் இது தாவீதுடைய ராஜா, நன்றாக அவன் ஒரு மத்திய வயது இருக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுது ஒரு பெரிய புரட்சி ஏற்படுகிறது. எல்லாரும் யாரை சார்ந்து கொண்டு போகிறார்கள்? அப்சலோமை சார்ந்து கொண்டு போகிறார்கள். ஆசாரியர்களும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டு வந்தீர்கள் என்றால் இப்போ அந்த சம்பவத்தை ஒருவேளை அறியாதவர்கள் நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் நன்றாய் புரிந்து கொள்வீர்கள். தாவீது தன்னுடைய சொந்த மகனுக்கு உயிருக்கு தப்பி ஓடுகின்றான். 23வது வசனத்தில் சகல ஜனங்களும் நடந்து போகிற பொழுது தேசத்தார் எல்லோரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தார்கள். ஜனங்கள் எல்லோரும் வனாந்திரத்துக்கு போகிற வழியில் நடந்து போனார்கள். 24வது வசனத்தில் சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோடு சுமக்கிற லேவியரும் வந்து, பாருங்க, இப்போ யாரும் கூட போறா? இந்த சாதோக் என்ற ஆசாரியனும் தனக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாவீதுதான் தன்னுடைய எஜமான், நான் அவனுக்கு ஊழியக்காரன் தான் என்று தன்னை ஊழியக்காரனாக தெளிவாக ஒப்பு கொடுத்து தாவீதுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தாவீதோடு செல்கிறான். ஆனால் அப்பொழுது அவர் தாவீது அவனை பார்த்து சொல்கிறார், ராஜா சாதோக்கை நோக்கி தேவனுடைய பெட்டியை நீ நகரத்துக்கு திரும்ப கொண்டு போ என்று. இல்லை நீ என் கூட வர வேண்டாம், நீ என்ன செய், திருப்பி நகரத்துக்கு போ என்று சொன்னது மட்டுமல்ல, 27வது வசனத்தில் தாவீது சொல்கிறார், பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி, நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ, நீ சமாதானத்துடைய நகரத்துக்கு திரும்பு, உன் மகன் அகிமாசும்
தொடர்ந்து அவர் சொல்கிறார், நீ ஏன் கூட வர வேண்டாம்ப்பா, நீ என் கூட ஓடி வர வேண்டாம், நீ ஏற்கனவே உனக்குரிய நீ இதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு சாதோக்கை சொல்லி, நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவா. அதாவது இங்கிலீஷில் அது சீர்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நன்மை தீமை எது என்று அறிந்து நீதியான பாதையில் நடக்கின்ற ஒரு காரியம், அதை தான் ஞான திருஷ்டிக்காரன் என்று அவர் அதில் விளக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள். அவன் ஏன் சொல்லுகிறான் என்றால், நீ என் கூட ஓடி வர வேண்டாம், என்ன செய், திருப்பி அங்கே போய் இரு, அப்சலோன் ராஜாவாக இருக்கலாம், அங்கே இரு, நீ ஆலயத்தில் இரு. ஆனால் அதுக்கு பிறகு ஏன் அதை அனுப்புகிறான்னு தெரியும். அங்கே இருந்து என்ன செய், அங்கே நடக்கிற காரியங்களை எனக்கு அறிவி. அது அவ்வாறாகவே உங்களுக்கு நீங்கள் அதை தொடர்ந்து அந்த பார்த்தீங்கன்னா தாவீதுனுடைய ஆலோசனை, அப்சலோனுடைய ஆலோசனைக்காரர்கள் 2 பேர் அந்த ஆலோசனை கொடுத்த காரியம் தெரியும். அகித்தோப்பேல், இன்னொன்று தாவீதுடைய ஃப்ரெண்டு ஊசாய். அகித்தோப்பேல் சொல்கிறா, இல்லை இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் தாவீதோட போன எல்லாரையும் நம்ம என்ன செஞ்சுருவோம், அடித்து வெற்றி கொண்டு விடலாம் என்று ஆலோசனை கொடுக்குறான் அகித்தோப்பேல். ஆனால் அந்த நேரத்தில் ஊசாய், இல்லை வேண்டாம், அவர் இந்த நேரத்தில் எங்கே இருக்க மாட்டார், வெளியே இருக்க மாட்டார், கெபிக்குள்ளே இருப்பார். இவர்கள் அவர் குட்டியை கரடி குட்டியை பறிகொடுத்த மாதிரி இருப்பாங்க, இப்போ போனால் நம்ம என்ன செய்ய முடியாது, அவர்களை மேற்கொள்ள முடியாது. ஆகையால் இன்னும் நிறைய ஆட்களை கூட்டிட்டு நாளைக்கு போயிடலாம் இந்த கால தாமதத்துக்குரிய ஆலோசனை கொடுக்கான். இப்பொழுது தாவீது அப்சலோன் அதுவே நல்லது என்று ஏற்படுத்தி போனதுனால் தாவீதினுடைய உயிர் அந்த இடத்துல தப்பிச்சது. இந்த செய்தியை யார் தான் சொல்கிறான்னா, சாதோக்கு தான் என்ன செய்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்வர அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 17வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில், பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரிகளை பார்த்து, இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேல் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான், நானோ இன்னபடி ஆலோசனை சொன்னேன், இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படி. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த காரியத்தை யார் தான் அங்கே மெயினாக உட்கார்ந்து செய்கிறா, சாதோக் என்ற ஆசாரியன். அதற்கு பிறகு அவன் அந்த சாதோக் என்ற ஆசாரியன் தான் செய்தியை எங்கே அனுப்புகிறாரு, தாவீதுக்கு அனுப்பி அன்று இரவில் அப்சலோமால் நிர்மூலமாகாதபடி தாவீதும் தாவீதோடு இருந்தவர்களும் தப்பு வைக்க இந்த சாதோக் என்ற ஆசாரியன் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இந்த இடத்தில் இருந்திருக்கிறார். இன்னும் அவருடைய சாதோக்கு மட்டும் இல்லை, பாருங்கள் 19வது வசனத்தில், 18வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில், சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவே அந்த சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் இந்த செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்று சொன்னான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம், ஏன்னா இந்த நேரத்தில் யோவாப் என்ன செஞ்சுட்டான், அப்சலோம் அதுக்குள்ளே கொலை செய்து விட்டான். அப்படி அந்த சூழ்நிலையில் யோவாப்புடைய பையன் இந்த செய்தியை சொல்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக போன நினைக்கான், அவனை கூட மட்டுப்படுத்துகிறார்கள். ஆனாலும் தொடர்ந்து 18வது அதிகாரத்தின் 27வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மேலும் ஜாமங்காக்கிறவன் முந்தினுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதாவது தாவீது, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான். பாருங்க, சாதோக்குடைய மகன் அகிமாஸ், இவர்கள் தொடர்ந்து தாவீதையே தங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டு தாங்கள் ஒரு ஊழியக்காரர்கள் என்ற விஷயத்தில் அவர்கள் தெளிவாக முடிவெடுத்து இந்த காரியத்தில் அவர்களோடு இருந்து அவர்களை தப்பு வைத்தார்கள். முதலாவதாக பார்த்தோம், முதலாவதாக நடந்த அந்த சிக்லாக் சம்பவத்தில் தாவீது தான் ராஜா என்பதை விசுவாசித்து அந்த வாலிப வயதில் தாவீதோடு இருந்தான். இரண்டாவது, அவனுடைய நடுத்தர வயதில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது, தாவீது தான் என்னுடைய ராஜா என்பது, நான் அவனுக்கு ஊழியக்காரன் என்ற விஷயத்தில் அவன் தெளிவாய் செயல்பட்டதை பார்க்கின்றோம். அதே இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த சாதோக்கை பற்றி அறிந்து வைத்திருப்பது நல்லது. இதே சம்பவங்கள், இதே போல் அடுத்த சம்பவம் நடக்கிறது. ராஜாக்களின் 1ஆம் புஸ்தகம். தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியன பொழுது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் கொண்டாகவில்லை. இப்போ எங்கே வந்தாச்சு, தன்னுடைய வயது
தன்னுடைய தாவீது இவ்வளவு வயசாச்சுன்னா சாதோக்கு என்ற ஆசாரியனும் முதிர் வயதை நெருங்கியிருப்பார். கடைசி கட்டத்தில் தாவீது அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் தாவீது இறந்து போகிறார். இப்படிப்பட்ட கடைசி கட்டத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால், அவனுடைய அடுத்த பையன், 4வது பையன் அதோனியா தான் ராஜா பட்டத்துக்கு வர வேண்டும் என்று எப்படி அப்சலோம் திட்டம் தீட்டினாரோ அதே போல் இந்த அதோனியாவும் அவன் தான் ராஜாவாகிறதுக்குரிய எல்லா காரியங்களையும் செய்கின்றான். அப்பொழுதும் பாருங்க, ஆனால் தெரியும் இந்த சாதோக்கு ராஜாவுக்கு தெரியும் யாருக்கு தான் அந்த தேவன் கொடுத்து சொல்லியிருக்கிறாரு, சாலமோனுக்கு தான். அந்த நீ அல்ல உன்னுடைய குமாரனே அது எனக்குரிய ஆலயத்தை கட்டுவான் என்று தேவன் தாவீதுடன் சொன்ன காரியம் இவன் ஆசாரியன் என்பதனால் அறிந்திருந்தான். ஆகியால் தாவீதுக்கு பிறகு இந்த அதோனியாக ராஜாக வரக்கூடாது, நிச்சயமாக சாலமோன் தான் வர வேண்டும் என்பதை இந்த சாதோக்கு நன்றாக அறிந்திருந்ததினால் அதற்கு அந்த காரியத்தை செய்தாக வேண்டும் என்று அவன் பாருங்க 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் செருவாயின் குமாரனாகிய யோவாவோடும், இந்த அதோனியாங்கிற அவருடைய மகனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் செருபாவின் குமாரனாகிய யோவாவோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். அதுக்கு அடுத்த வசனத்தில், ஆனால் ஆசாரியனாகிய சாதோக்கும், அதுக்கு பிறகு எழுதிய அந்த வசனத்தில் கடைசியாக அந்த வார்த்தையில் கடைசியாக இருக்குது, அதோனியாவுக்கு உடந்தையாக இருக்கவில்லை. இங்கே பாருங்கள், அடுத்தாப்புலையும் பாருங்கள், இந்த சாதோக் என்ற ஆசாரியன் வயது முதிர்ந்தது நிலைமைக்கு இவரும் வந்து விட்டார் இல்லையா. வாலிபனாக இருந்து இடைநிலை வயதாக இருந்து இப்பொழுது வயது முயர்ந்த நிலைக்கிலும் இந்த கடைசி கட்டத்திலும் கூட அவர் தன்னுடைய தேவன் தமக்கு கொடுத்திருக்கிற இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு ராஜாவாக யாரை நியமிக்கின்றார் அவர்களையே தன்னுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டு ஒரு ஊழியக்காரனாக எந்த விதமான அநீதிக்கும் இடம் கொடுக்காதபடி அவன் தாவீதுக்கு போய், அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்த வசனங்களில் அதோனியா ஒரு பெரிய ராஜாவாக பதவி ஏற்பதற்காக அவன் அதுக்கு அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 9வது வசனத்தில், ஆடு மாடுகளை கொளுத்த ஜந்துகளையும் அடித்து ராஜாவின் குமாரனாகிய தன் சகோதரர் எல்லாரையும் ஒரு பெரிய குரூப்பாக இப்போ திருப்பி தன்னுடைய ராஜாங்கிற பட்டத்தை ஏற்படுத்த அபிஷேகம் பண்ண இங்கே ஒரு ஆசாரியனையும் கூட்டிகிட்டு போயாச்சு. எந்த ஆசாரியனுடைய பெயர்? அபியத்தார். 2 பேரும் அபியத்தார் தாவீதோடு இருந்த ஆசாரியன் தான். ஆனால் அவரும் போயாச்சு. ஆனால் இந்த போன பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் 34வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாத்தானும் இந்த சாதோக்கும் தான் போய் தாவீதோடு சொல்கிறார்கள், உமக்கு பின்பதாக யார் பதவி ஏற்க வேண்டும் என்ற காரியத்தை நீர் நிலைப்படுத்த வேண்டும் என்று அவரோடு சொல்லி இப்பொழுது மீண்டுமாக சாலமோனை அதோனியா பட்டம் ஏற்க இருந்த சூழ்நிலையில் அங்கே 34வது வசனத்திலே அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். பிரியமானவர்கள், இங்கு தாவீது தெளிவான கட்டளையை சாதோக்கு கொடுத்து, இந்த சாதோக் யாரை ராஜாவாக சாதோக்கும் இந்த தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சேர்ந்து இங்கு சாலமோனை அவர்கள் ராஜாவாக்குகிறார்கள். இந்த சாதோக் ஆசாரியன் அந்த இடத்தில் இல்லாமல் இருந்திருந்தால், இந்த நாத்தான் தீர்க்கதரிசியும் அந்த இடத்தில் இருந்திராவிட்டால் இந்த சாலமோனுக்கு அரசாட்சி வந்திருக்காது. தேவனுடைய சித்தத்தை மாற்றுவதற்காக ஒரு பெரிய காரியம் அங்கே நடந்தது. ஆனால் இந்த சாதோக் அந்த இடத்திலே தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தான். சாதோக் என்ற ஆசாரியனை பற்றி நாம் அவ்வளவாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் கடைசியில் அவனுடைய வாழ்க்கை எவ்வாறாக தேவன் கவனித்து கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். எத்தனையோ வருடம் கழித்து எசேக்கியேலுக்கு தரிசனமாக மீட்பின் தரிசனத்தை சொல்கிறார், என்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் என்னுடைய மகா பரிசுத்த தலத்தில் என் அருகில் யார்தான் ஊழியம் செய்ய வேண்டும்?
சாதோக்கும் சாதோக்கின் புத்திரரும் அவர் வந்த வழியில் வந்த லேவியர்களே எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று அந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது, ஏன் யார் இந்த சாதோக்கு என்று பழைய காரியங்களெல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் அவனுடைய வாலிப வயதிலிருந்து அவன் கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட காரியங்களை தேவன் ஒவ்வொன்றையும் கவனமாய் கவனித்து வருகிறார். கவனமாக வைத்து அவன் மட்டுமல்ல, மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை பார்த்தீர்கள் என்றால் அவரே சாட்சி கொடுக்கிறார். தேவனே இந்த இடத்துல நீங்கள் எசேக்கியேல் 44வது அதிகாரத்தில் இந்த சாதோக்கை பற்றி அவர் சொல்லும் பொழுது தேவனே சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் ஏற்கனவே வாசித்தேன். எசேக்கியேல் 44வது 15வது வசனத்தில், இஸ்ரவேல் புத்தர்கள் என்னை விட்டு வழி விலகி போகையில் யார் என்று சொல்கிறார்கள் என்றால், அதற்கு 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்கிறார் எசேக்கியேலுக்கு, இஸ்ரவேல் வழி தப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழி தப்பி தங்கள் நரகலான விக்கிரகங்களையும் பின்பற்றினவர்களுமாகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். இப்போ பாருங்க, இங்கேயும் ஒரு பெரிய லேவியராகிய ஆசாரியர்கள் தான். ஆனால் எதற்காக அவங்கள விட்டுட்டு சாதோக்க தேவன் தெரிந்து கொள்ளுகிறார்? அவங்க என்ன செஞ்சாங்க? வழி தப்பி எது சரி எது தவறு என்பதை உணராதவர்களாய் வழி தப்பி நரகலான விக்கிரங்கள் என்பதை பாவத்தை அசுத்தத்திற்கு விழுந்து, தாங்கள் இந்த லேவியர்களும் ஆகிய ஆசாரிகள் ஒரு பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணராதபடி அவர்கள் வழி தப்பி பாவத்திற்கு விழுந்ததினால் அந்த நேரத்தில் தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்ட இந்த சாதோக்கே என்னுடைய பரிசுத்த காவலை காப்பான் என்று அந்த மகிமையின் தரிசனமாகிய இந்த ஆலயத்திற்குள் ஊழியம் செய்யக்கூடிய அந்த அந்த அபிஷேகத்தை அல்லது அந்த தெரிந்து கொள்ளுதலை தேவன் சாதோக்கு கொடுக்கின்றார். 3 காரியங்கள் பிரியமானவர்களே இந்த சாதோக்கு வாழ்க்கையில் அவருடைய வாலிபத்திலிருந்து கடைசி அவர் கண்ணை மூடுகிற வரைக்கும் நடந்துக்கின்றது. முதலாவதாக அவர் தன்னுடைய விசுவாசத்தை தேவன் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார், தேவன் இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு யாரை கொடுக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை கொண்டவராக இருந்தார். இந்த அதிகாரத்தில் 43வது அதிகாரத்தில் மீண்டும் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் செய்கின்ற சாதோக்கின் வம்சத்தாகிய லேவி கோத்திரனாகிய ஆசாரியர்களுக்கு மீண்டும் அவர் தொடர்ந்து அவர் எசேக்கியேலுக்கு தரிசனமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அவருடைய ஆலயத்தில் இந்த சாதோக் எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தில் அவருடைய சந்ததி இருக்க வேண்டும் என்று. அப்போ அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இந்த 3 காரியங்கள், முதலாவதாக தேவன் ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிற காரியத்தில் அவர் விசுவாசம் வைத்திருந்தார் ராஜாவாகிய தாவீது மேல். இரண்டாவதாக தாவீதையே தன்னுடைய எஜமானாக கொண்டு அவர் தன்னை ஊழியக்காரனாக தாழ்மைப்படுத்தி தான் யார், தன்னுடைய ராஜா யார் என்பதை தெளிவாக எண்ணம் கொண்டு அதற்கு ஆதரவாய் நீதியாக உண்மையாக நடந்து கொண்டார். மூன்றாவதாக தேவனே சாட்சி கொடுக்கின்றபடி அவர் மற்ற லேவியர்கள் வழிதப்பி பாவத்திற்கு விழுந்த பொழுது தன்னையும் தன்னுடைய சந்ததியும் அவர் பரிசுத்தமாய் காத்து கொண்டார். இந்த 3 காரியத்தில் அவருடைய வாழ்க்கை முடிவதை பார்க்கலாம். ஆகையால் தான் தேவன் பல காலங்களுக்கு பின்பு மகிமையான இந்த ஆலயத்திற்குள் சாதோக்கின் புத்திரருக்கு ஒரு மகிமையான இடத்தை கொடுக்கின்றார். இதை நாம் புதிய ஏற்பாட்டில் நாம் ஒப்பிட்டு பார்க்கையில் அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தில்
பவுலை தேவன் சந்திக்கும் பொழுதும் இப்படிப்பட்ட காரியம் இந்த இடத்தில் நடப்பதை நாம் அறியலாம். காரணம் ஏன் இந்த சாதோக்கை பற்றி நாம் தியானிக்கிறோம் என்றால், புதிய ஏற்பாட்டில் நாம் அனைவருமே ஆசாரியராக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அறிவீர்கள், 1 பேதுரு 5வது அதிகாரம் 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் பேதுரு எழுதுகிறார் பாருங்கள். இரண்டாவது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழையுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகியும் பரிசுத்த ஜாதியம் அவருக்கு சொந்தமாக ஜனமாக இருக்கிறீர்கள். 11வது வசனத்தில், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் 9வது வசனம் அடுத்தாப்புல மேலே 5வது வசனத்தில், ஜீவனுடைய கற்களை போல ஆவிக்குரிய மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பேதுரு தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார், இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கைக்கு கீழ் நாம் யாராக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருக்கு ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆசாருடைய வாழ்க்கையை தேவன் உன்னிப்பாக கவனித்து வருகிறார். இதைத்தான் சாதோக் வாழ்க்கையில் அவர் வாலிபத்திலிருந்து முடிவு வரைக்கும் கவனித்து அவனுக்குரிய இடத்தை கொடுத்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை அவர் ஆசாரியராக அழைத்திருப்பதினால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சாதோக்கின் காரியத்தை நாம் கவனமாக கவனித்து அதை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரியத்தை தான் தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்த பொழுது நடந்த காரியத்தில் இதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகைகள் 26வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் சந்தித்த காரியத்தை இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 26 இதில் அகிரிப்பா ராஜாவிடம் பவுல் சொல்கிறார், தேவன் என்னை எவ்வாறாக சந்தித்தார். ஏனென்றால் நாம் பவுலை போல பவுல் தான் உண்மையிலேயே இந்த புதிய ஏற்பாட்டில் அவர் இல்லைன்னா பாதி புக்கு இல்லைன்னு அர்த்தம் நினைக்கிறேன், இல்லையா? ஆனால் அவரே ஒரு பெரிய தனக்கென்று பேதுரு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆசாரியனாக அவர் தெரிந்து கொண்டார் பவுலை. அப்போ அவர் தேவன் அந்த தமஸ்குக்கு போகும் பொழுது இயேசுவானவர் அவரை சந்தித்த பொழுது நடந்த காரியத்தை அவர் அகிரிப்பா ராஜாவுக்கு அவர் விளக்கி சொல்லி கொண்டு வருகிறார். 15வது வசனத்திலிருந்து அது 18வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அதில் நீங்கள் அதை தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 காரியங்கள்ட்ட அதில் எழுதப்பட்டிருக்கிறது, 10க்கு மேலாக. ஒருவேளை அடுத்த பைபிள் ஸ்டடி நடக்க போச்சுல உங்களுக்கு அந்த அப்போஸ்தலர்களை பார்க்கும் பொழுது அதை இன்னும் நன்றாய் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அதை ஒரு 3 முக்கிய காரியமாக அந்த 10 காரியங்களை பவுல் சொல்லுகிறார். அதை ஒரு 3 காரியங்களுக்கு அடக்கினால் முக்கியமாக நாம் அடக்கி பார்த்தோம் என்றால், முக்கியமாக அவர் 18வது வசனத்தில் அவர் சொல்கிறார், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. முதலாவதாக அவர் அகிரிப்பா ராஜாவுக்கு தேவன் அவனை சந்திக்கும் பொழுது எதை முக்கியப்படுத்தி இயேசுவானவர் அவரிடம் சொல்கிறார்? என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. அங்கே சாதோக்குடன் காணப்பட்ட அந்த ஆசாரியன் காணப்பட்ட அந்த விசுவாசம் யாரிடம் அவர் இயேசுவானவர் பவுலுக்கு சொல்கிறார் என்றால், நான் எனக்கு ஆசாரியனாக ஏன் தேர்ந்தெடுக்கிறேன் என்றால், நீ என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. இந்த உலகத்தில் பிரியமானவர்களே, தேவன் பவுலை அழைக்கும் பொழுது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு முக்கியமாக அவர் சொல்வது அந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை நாம் இழந்து போகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நடந்து கொண்டிருக்கிறது. அது ஆலயத்துக்குள் உள்ளே இருந்தாலும் சரி, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள், லேவியர்கள், விசுவாசிகள் யாராக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வாலிப ரட்சிப்பில் தொடங்கி முடியும் வரைக்கும் இந்த விசுவாசத்தை கெடுத்து போடத்தக்கதாக அல்லது விசுவாசத்தை
பலவீனப்படுத்தத்தக்கதாக எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் நாம் எதிர்பார்த்த காரியங்களில் தோல்விகளாக இருக்கலாம், அல்லது நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நம்முடைய வியாதிகளாக இருக்கலாம். ஒரு தடவை ஜெபம் பண்ணலாம், 2 தடவை ஜெபம் பண்ணலாம், திருப்பி வந்தால் அதுலேயும் என்ன செஞ்சிருது, விசுவாசம் குறையத்தக்கதாக, அல்லது நம்முடைய வேலைகள், அல்லது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஏதோ ஒரு காரியங்கள், ஒரு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கத்தக்கதாக, இயேசுவானவருடைய பற்றும் அந்த விசுவாசத்தை கெடுக்கத்தக்கதாக எத்தனையோ காரியங்கள் நம்மளை தொடர்ந்து, இதை பற்றி எத்தனையோ செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள், நாம் பார்த்துருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விலை மதிக்க முடியாதது இந்த விசுவாசம்தான். ஆனால் அந்த சாதோவுக்கு வாலிபத்தில் ஆரம்பித்த ஆரம்பித்த அந்த விசுவாசத்தை தன் வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் அந்த விசுவாசத்தை காத்து கொண்டார். அதே போல இந்த விசுவாசத்துக்கு தடையாக நம்முடைய வாழ்க்கையில் அது எதுவாக இருக்கின்றதோ, அது நம்முடைய குடும்பமாக கூட இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்தை கொடுக்கிற வேலையாக இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிற நாம் விரும்புகிற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, அல்லது நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதன் மூலமாகவே அந்த விசுவாசம் கெடுக்கப்படுவதாக அமைந்திருக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ காணப்படுகிறது. ஆகையால் தான் இதை ஆதாரமாக தேவன் பவுலை தனக்கென்று ஆசாரியனாக அவர் தெரிந்தெடுக்கும் பொழுது அவர் கொடுக்கிற மிக முக்கியமான கட்டளை இந்த விசுவாசம், என்னை பற்றும் விசுவாசம். ஆகையால் தான் பவுலுடைய ஊழியத்தை பார்க்க போச்சுல, இந்த அப்போஸ்தலரில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலருடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுது பேதுரு நடந்து போக போச்சிலேயே குணமாக்கப்பட்டார்கள், அவருடைய ஆடை, அவருடைய நிழல் பட்டு சுகமானவர்கள், அலங்கார வாசத்தில் முடவன் சுகப்பட்டது, பவுல் குருடனை கண் திறக்க வைத்தது, இறந்து போன ஐத்துக எழுப்பி, இப்படி எல்லாம் நன்மையான காரியங்களையே செய்ததாக நாம் பார்ப்போம். ஆனால் விசுவாசத்தை ஒருத்தன் சேதப்படுத்து அந்த ஒரு சம்பவங்கள், அந்த சாதோக்கின் வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த 3 சம்பவங்களை பார்க்கும் பொழுது இந்த 3 இடங்களிலும் கண்ணு திறக்கிறதுக்கு கண்ணை குருடாக்கிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஆதி திருச்சபை சபை ஆரம்பிக்கப்பட்டதும் சுகமாக்குற குருடர்கள் நடப்பார்கள், சப்பானியர்கள் எழும்பானர்கள் அல்ல, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நடந்தது. அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதற்கு ஆதாரமாக நீங்கள் அப்போஸ்தலர் அதிகாரத்தில் பவுல் தேவன் அவர் அழைத்த பிறகு, இந்த விசுவாசத்திற்காக உன்னை நான் ஆசாரியனாக அழைத்திருக்கிறேன் என்று தேவன் அழைத்த பிறகு அவர் நடந்த காரியத்தை பாருங்கள். அவர் அப்போஸ்தலர் ஆதி திருச்சபையில் நடந்த இந்த சம்பவம் 14வது அதிகாரத்தில் பவுல் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். 9வது வசனத்தில் 8வது வசனத்தில், லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து நட என்று சொல்கிறான். இதில் கவனமாக எழுதப்பட்டிருக்கிறது, அவன் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று. இந்த இடத்துல அவனை முடவனாக இருந்தவனை அவன் ஒரு அற்புதத்தை, அவன் கட்டளையை கொடுத்து நீ எழுந்து காலூன்றி நில் என்று அவனுக்கு ஒரு பெரிய சுகமாக்குறதை கொடுக்கிறார் பவுல். எப்பொழுது? அவனுடைய விசுவாசத்தை கண்ட பொழுது. ஆனால் அதே பவுல் இந்த மகனுக்கு, இந்த பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த இந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்த இதே பவுல், அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13வது அதிகாரத்தில் இங்கே ஒரு அதிபதி இருக்கிறான். 7வது வசனத்தில், அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியோடு கூட இருந்தான். யாருன்னா, அது தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது 8வது வசனத்தில், மாயவித்தைக்காரன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பெயருடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி அவர்களுக்கு எதிர்த்து நின்றான். இங்கே இந்த அதிபதி, அந்த அதிபதிக்கு கொஞ்சம் பவுலுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசம், உண்மையிலேயே இயேசுவானவர் தான் மீட்பரோ என்று இந்த சத்தியத்தை கேட்க ஆசைப்படுறான். ஆனால் கூட இருக்கிற அதிபதி நல்ல அவர் அதிகாரத்தை கொண்டவர், ஒரு செல்வாக்கு மித்தவர். கூட இருக்கிற ஒருத்தன் யார்? எலிமா. இந்த விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறான்? எதிர்த்து நின்று, ஐயா அது நீங்கள்லாம் கேட்காதங்க, இயேசுவான வர இல்லை அப்படி அந்த விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறான்.
அவர்களை, அதான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனத்தில், விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி அவர்களுக்கு எதிர்த்து நின்றான். இதை பார்த்த உடனே இதுவரைக்கும் அதுக்கு நீங்கள் பார்க்குங்க, சப்பானியாக இருந்தவனை அவன் விசுவாசத்தை கண்டவனை அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரு. இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு 10ஆவது வசனத்தில், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டது. இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, நீ சில காலம் சூரியனை காணாமல் குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தகாரமும் இருளும் அவன் மேல் விழுந்து அவன் தடுமாறி கைலாகி கொடுக்கிறவர்களை தேடினான். பாருங்க, சீசர்கள், சுகத்தை கொடுக்கிறவர்களாக இருந்த சீசர்கள் எந்த ஒரு இடத்துல கடுமையான கோபத்தை அடைந்து அவர்கள் தண்டனையை கொடுக்கிறார்கள்னா, இது ஆதி திருச்சபையில் நடந்தது. எப்போ ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை ஒரு மனுஷன் கெடுக்கிறான். அதனால தான் இயேசுவானவர் மத்தேயுல சொல்லியிருக்கிறாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரலை ஏற்படுத்துகிறவன் முதுகில் என்னது எந்திரக்கல்ல கட்டி அவனை சமுத்திரத்தில் அமிழ்த்துவது நல்லது. எதுக்கு? விசுவாசத்துக்கு தான். இந்த சிறியவனுடைய விசுவாசத்தை கெடுக்கிறது. பாருங்க, தேவன் எவ்வளவாய் நம்மை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பேதுருவில் பார்த்துருக்கோம், நம்ம அனைவரையும் அவர் ஆசாரியர்களாக அழைத்து கொள்ளியிருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க அவர் நம்மை பரிசுத்த ஜாதியாக, ஆசாரியர்களாக, லேவியர்களாக தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில், தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த ஆசாரிய வாழ்க்கையில், ஒரு நம்முடைய வாழ்க்கையிலோ அல்லது நாம் மற்றவருடைய வாழ்க்கையிலோ இயேசுவானவரை பற்றிய விசுவாசத்தை கெடுக்கிறவர்களாக அல்லது இடரல் அடைவதற்கு, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு காரியங்களும் ஆயும் சரி, எது அப்படிப்பட்ட காரியங்கள் வருதோ அப்பொழுது அது ஆதி திருச்சபையில் அதுக்கு தண்டனையே தேவன் கொடுத்திருக்கிறார். இது பவுலே சொல்கிறார். பவுலே எழுதி அவர் கொடுத்த காரியமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் நாம் ஏற்கனவே ரெண்டாவதாக பார்த்த இந்த பவுலை அவர் அழைக்கும் பொழுது, நான் இந்த குளிர் காரியத்தினால பாஸ்டர் விரைவாக முடிக்கிறதுனால கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக நான் வேகமாக ஓட வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இரண்டாவதாக பவுலை தேவன் அழைக்கும் பொழுது, தன்னுடைய ஆசாரியனாக அழைக்கும் பொழுது, அவர் 17 அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தது 26வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தில் முதலாவதாக அவர் முக்கியமாக நான் சொன்னபடி அந்த விசுவாசம். இரண்டாவது, நீங்கள் அதை அவர்களை பார்த்து அந்த 16வது வசனத்தை கடைசி பகுதியை பார்ப்பீர்கள் என்றால், இப்பொழுது நீ எழுந்து காலூன்றினில், நீ கண்டவளை நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவளின் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். இயேசுவானவர் ரெண்டாவதாக எங்கள் பவுலுக்கு சொல்கிற முக்கியமான காரியம், நீ எனக்கு ஊழியக்காரனாக இருக்கிறது. நீ எனக்கு இதுவரைக்கும், அவன் அதான் சொல்கிறது, நீ இதுவரைக்கும் வேறு ஒரு, உன்னுடைய வாழ்க்கையில் வேறு ஒருத்தர் அதிகாரியாக இருந்திருப்பார். வேறு ஒரு காரியம், நம்முடைய சடங்காச்சாரங்கள் அல்லது நம்முடைய வேலைகள், மற்ற ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு அதிகாரி, உன்னுடைய வாழ்க்கையில் அதிகாரியாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ நான் உன்னைய இந்த இடத்துல, இந்த தமஸ்கு போகிற இடத்துல உன்னைய பிடிக்கிறது காரணம், இனிமே ஐ எம் த பாஸ், யூ ஆர் மை சர்வன்ட். இந்த கட்டளையை அவன் அந்த பவுல் இதை அகிரிப்பா ராஜாவுக்கு அவர் சொல்லுகிறார், எதற்கெல்லாம் என்னை தேவன் பிடித்தார் என்று. முதலாவதாக விசுவாசத்துக்காக அந்த சாதோக்கு ஊழியன் என்று காணப்பட்டது. இரண்டாவது, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த நோக்கங்களை எல்லாம் மாற்றி, இப்போ நமக்கு இருக்கிற ஒரே அதிகாரி கிறிஸ்துவே, நம்ம அவனுடைய வேலைக்காரன் என்ற காரியத்தை அவர் கொடுக்கிறார். நம் பிரியமானவர்களே, நம்ம சின்ன பிள்ளையிலிருந்து வாழ்க்கையில் எத்தனையோ விதமான நம்முடைய வாழ்க்கையில் நோக்கங்களோடு அல்லது திட்டங்களோடு நம்முடைய வாழ்க்கை வந்திருக்கும். நம்முடைய காரியங்கள் எவ்வளவோ நாம் காரியங்களை கற்பனை செய்து திட்டம் போட்டிருப்போம். ஆனால் ஒரு மகன் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாக அல்லது கிறிஸ்துவை பற்றும் பொழுது, அவனுக்கு ஆசாரியனாக மாறும் பொழுது, அவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான எண்ணம், தேவன் தாமே என்னுடைய அதிகாரி. தானியேல் 5:23 தானியேல் இதை மிக அழகாக சொல்லியிருப்பார். நம்முடைய சுவாசம் அவர் கையில் இருக்கிறது என்று எழுதி சொல்லிவிட்டு, நம்முடைய வழிகளுக்கெல்லாம் அவர் அதிகாரி என்று எழுதியிருப்பார். நாம் அவருடைய ஊழியக்காரர்கள். இந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்ற அந்த காரியத்தை அது எதை சொல்ல வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களிலும், நம்முடைய வேலைகளில், தொழில்களில், நம்முடைய மற்ற எல்லா காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களிலும்
எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நமக்கு இருக்க என்ன வேண்டும்? நான் அவருடைய ஊழியக்காரன், அவரே என்னுடைய எஜமான். எல்லாவற்றிலும் அந்த வகையில் நாம் நம்மளை தாழ்த்தி அவருக்கு ஏன்ற மகிமையை எந்த ஒரு இடத்திலும் என்னுடைய சுய கை இதை சம்பாதித்தது அல்லவா என்று அந்த பெருமையான காரியங்கள் நம்மளை விட்டு போய் எப்பொழுதும் அதுக்குரிய தாழ்மை இருக்க. அதுதான் அதிகாரி ஊழியக்காரன். எப்பொழுதும் அதிகாரிக்கு எஜமான் ஊழியக்காரன் தனக்கென்று திட்டங்களை போட்டு செய்ய முடியாது. எப்பொழுதும் தன்னுடைய எஜமான் எதை சொல்வான், நம்மை அழைத்திருக்கிற நம்முடைய பரம ராஜா இயேசுவானவருடைய விருப்பம் என்ன, அந்த திட்டத்திலே நாம் போக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இதற்காகத்தான் உன்னை நான் பிடிக்கிறேன் என்று இங்கு பவுலிடம் தேவன் சொன்னதாக அகிரிப்பா ராஜாவுக்கு அவர் சொல்லுகிறார். இதே காரியம் முதலாவதாக விசுவாசம் வந்த பொழுது இந்த பவுல் கோபப்பட்டுள்ள தண்டனையாக வந்த காரியத்தை பார்த்தோம். இதற்கு உதாரணமாகவே இதே ஆதி திருச்சபையில் நடந்த உங்களுக்கு காரியம் இன்னொரு உதாரணம். ஏரோது ராஜா என்ன செய்கிறான்? தான் ராஜா என்று. ஏன்னா இந்த ஏரோது தான் அதுக்கு ஒரு அந்த அதிகாரத்தில் நாம் பார்த்தால் பேதுருவை பிடித்து கொல்ல திட்டம் செய்கிறவன். 13வது அதிகாரத்தில் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில், அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனைய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறபடி என்று கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடங்கினான். அதுக்கு பிறகு கிடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். பிடிச்சி ஜெயிலில் பேதுருவை போட்டிருப்பாங்க. தேவன் பரிசுத்த தூதர்கள் அவனை மீட்டு வெளியே கொண்டு வருவாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த அதிகாரத்துடைய கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆதி திருச்சபை சபை தொடங்கின உடனே நடந்த காரியங்களில் தேவன் எதற்கெல்லாம் மிக முக்கியமாக இருந்தார் என்பதை கவனமாக இருந்தால் என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது அவர் பெரிய லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஏரோது. அப்போ 23வது வசனத்தில், அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். பாருங்க, சபை மக்களை துன்புறுக்கிற ஒருத்தன் இப்போ தேவன்தான் தன்னுடைய எஜமான் என்பதை இல்லாதபடியாக தான் பெரியவன் என்று தன்னை உயர்த்தும் பொழுது இங்கு பவுல் இல்லை, ஊழியக்காரன் இல்லை, தேவ தூதனே தண்டனை கொடுக்கின்றான். ஏன்னா ஆதி திருச்சபையில் நடந்த அற்புதங்களையும் சுகத்தையும் மட்டும் நாம் தெரிஞ்சு வைக்கிறது நல்லது தான். ஆனால் அந்த ஆதி திருச்சபையில் நடைபெற்ற அடிகளையும் தெரிந்து வைத்திருப்பது நம்முடைய ஆசாரிகளே நமக்கு ஒரு பாடமாக இருந்திருக்கும். ஏன்னா இதில் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய அலட்சியம் ஊழியர்களுக்கும் சரி விசுவாசிகளுக்கும் சரி. ஆகியால் தான் இந்த ஆதி திருச்சபையிலே பாருங்க, முதலாவதாக ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை ஒருவன் கெடுக்கும் பொழுது பவுலே ஒருவனை குருடனாக்கினான். இரண்டாவதாக தேவதூதனை யாருக்கு தேவனுக்குரிய மகிமையை தேவன்தான் ராஜா என்பதை ஏற்றுக்கொள்ளாதபடி தன்னை தேவனுக்காக ஒரு மனுஷன் ஒரு சபை தன்னை தாழ்த்தாதபடி அல்லது மகன் தன்னை தாழ்த்தாதபடி தேவனுக்கு தான் என்று உயர்த்தும் பொழுது யார் தண்டனை கொடுக்க? தேவ தூதனே தண்டனை கொடுக்கான் சபைக்காக. சபை தொடங்கப்பட்ட காலத்தில் இந்த தாழ்மை குறித்து சிஸ்டர் கூட 2 வாரத்துக்கு முன்னால் பேசியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நான் இதை பேச போவதில்லை. ஆனால் நாம் உணர்ந்து ஆசாரியர்களாகிய பரிசுத்த ஆசாரிகளை நாம் அறிந்து உணர்ந்து வைத்திருக்க வேண்டியது இந்த 2வது காரியம். மூன்றாவதாக அங்கு பவுலை அவர் சந்திக்கும் பொழுது அகிரிப்பா ராஜாவிடம் அவர் சொல்லுகிற 3வது முக்கிய காரியத்தை அவர் சொல்கிறார். இயேசுவானவர் சொன்னதாக அதே 26வது அதிகாரத்திலே அப்போஸ்தலத்தில் கடைசி பகுதியில் அவர் சொல்கிறார். இயேசுவானவர் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படியாக நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை நான் அனுப்புகிறேன். மூன்றாவதாக அவர் சொல்கிறார், அந்தகாரத்தின் பாவத்தில் பிடியில் அகப்பட்டு இருப்பவர்களை பாவத்தை விட்டு அந்த இருளிலிருந்து விலக்கி அவர்களை தனக்கு நேராக ஒரு பரிசுத்தமான ஜாதியாக மாற்றுவதற்காக உன்னை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று பவுலுக்கு 3வது சம்பவமாக சொல்கிறார். இதே காரியத்தை தான் சாதோக் என்ற ஆசாரிய தினத்திலும் எசேக்கியேல் அவர் சொன்னார். 3வதாக மற்ற லேவியர்களெல்லாம் வழிதப்பி அசுத்தமானவைகளை தெரிந்து கொண்ட பொழுது என்னுடைய ஊழியக்காரனை இந்த சாதோக் ஆசாரியன் அவன் பரிசுத்தத்தை தெரிந்து கொண்டான். அந்த வழிதப்பி போகாதபடி அவன் பரிசுத்த வழியில் நடந்தான். ஆகையால் தான் தேவன் அந்த மகிமையின் அந்த ஊழியத்தில் அவன் ஆலயத்தில் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சாதோக் என்ற ஆசாரியனை தெரிந்து கொள்கிறார்.
இதே காரியத்தை சாதோக்கிடம் காணப்பட்ட அந்த 3 காரியத்தையுமே இங்கே பவுலிடத்தில் இயேசுவானவர் சொல்வதையும் அதற்கு ஆதாரமாக ஆதி திருச்சபையில் கொடுக்கப்பட்ட தண்டனைகளையும் இந்த 3ஐயும் பேஸ் பண்ணியே இருக்குது. மூன்றாவதாக இந்த பாவத்திற்குள் முதலாவதாக அந்த எலிமா ஒருவன் மனுஷனுடைய விசுவாசத்தை கெடுக்கும் பொழுது குருடன் ஆனான். ரெண்டாவதாக தேவனை தன்னுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாதபடி ஒரு மனிதன் மகிமையை தன்னை உயர்த்தும் பொழுது தேவ தூதனால் தண்டனையை பெற்றான். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவரை தண்டனை கொடுத்தார், தேவனே தண்டனை கொடுக்கிறார். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், அனனியால் சப்பிராள். இந்த இதுவும் ஆதி திருச்சபையில் ஆரம்பித்த உடனேயே பேதுரு இடத்துல உங்களுக்கு தெரியும், சபைக்குள்ள இந்த பணம் அது அனனியா சப்பிராளுக்கு உரியது. அதை தான் பேதுரு சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், சபையை ஆரம்பித்ததும் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, தங்களுக்குரியதை விற்று மொத்தமாக கொண்டு வந்து ஒரே சகோதரர்களாக இருந்து அவர்கள் ஊழியத்தையும் செய்து சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் அங்கு ஒரு சத்துருவின் அல்லது ஒரு பாவம் வருகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். இந்த பாவம் பொருளை பற்றியது அல்ல. இங்கு அந்த சபைக்குள் இருக்க வேண்டிய பரிசுத்தத்தை விட்டுவிட்டு, ஒரு ஆசாரியனுக்கு இருக்க வேண்டிய பரிசுத்தத்தை விட்டுவிட்டு அங்கே என்னதெல்லாம் அங்கே நடந்ததுன்னு என்று உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். தனக்குரிய எல்லாம் ஒரு பகுதியை வஞ்சித்து மீதியை கொடுத்து பவுலிடம் பேதுருவிடம் பொய் சொல்வதை சொன்னியதை எழுதப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில், பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியது என்ன? வஞ்சகம், பொய், இது எல்லாம் அதாவது மாய்மாலம். ஒருவேளை தெரியாது இந்த சம்பவங்கள்லாம், நான் சொல்கிற ரெஃபரன்ஸ் எல்லாமே வேகமாக சொல்லி கொண்டு போகிறேன். ஒருவேளை இந்த சம்பவங்கள் தெரியாதவர்கள் நீங்கள் இந்த காரியங்களை அந்த அதிகாரங்களில் வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு ஆதி சபைக்குள்ள பொய், மாய்மாலம், பணம், அது 2வது காரியம் அவர்கள் ஏன்னா அதான் பதில் சொல்கிறார், அது வித்த பிறகு உனக்குரியது தானே, நீ எங்கூட சந்தோஷமாக நீ அதை உங்களுடைய வைத்திருக்க வேண்டியதானே இல்லையா? அல்ல, நீ விற்காம நீ சபைக்கு எங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாமே, எல்லாமே உனக்குரியது தான். ஆனால் நீ எதுக்கு மாய்மாலம் பண்ண? சரியா? மாய்மாலம், ஹிப்போக்ரேட். அதுதான் தேவன் இயேசுவானவர் கோபப்பட்ட கடைசி வரைக்கும் சொன்னது, ஓ மாய்மாலக்காரர்களே, மாய்மாலக்காரர்களே. மாய்மாலம் என்ன வருதுன்னா, மாய்மாலங்கிறது ஒரு பாவம், நம்முடைய பரிசுத்தத்திலிருந்து விளைக்கிறது. கடைசி வரைக்கும் மாய்மாலம் பண்ணலை, கடைசி வரைக்கும் தேவன் அழைத்த அழைப்பிலே அவர் ஊழியத்தை நிறைவேற்றினார். அதே மாதிரி இந்த என்னுடைய பரிசுத்த ஜாதி மாய்மாலமாகிய பாவத்தில் விழுந்து விடக்கூடாது, இந்த அந்தகார கட்டில் விழக்கூடாது. அது அவர்கள் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ற காரியத்தை உணர்த்துவதற்காக இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த வசனத்தை கவனமாக வச்சுன்னா, பேதுரு அனனியாவை கொல்லலை. அங்கே முதல்ல பார்த்தோம், விசுவாசத்தை கெடுத்த போச்சில் பவுலே நீ குருடாம் போன்னு சொன்னாப்புல. நீங்கள் பார்த்தீங்க முதல் சம்பவத்தில், ஒரு விசுவாசத்தை அவன் கெடுக்கும், அந்த அதிபதியின் விசுவாசத்தை அந்த எலிமா கெடுத்ததோட பவுலே தண்டனை கொடுத்தான் ஆதி திருச்சபையில், நீ குருடனாவாயின்று. 2வது, ஒரு மகன் ஒருவன் தன்னை உயர்த்தி தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாத பொழுது தேவதூதனே தண்டனையை கொடுத்தான். 3வது, இந்த இடத்துல நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா, அவன் பேதுரு இங்கே தண்டனையை கொடுக்கல. பேதுரு என்ன சொல்கிறாரு அந்த 4வது வசனத்தில், நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலேயே பொய் சொன்னாய் என்றான். அவ்வளோதான் சொல்கிறான். நீ மரணம் அடைவாயாக என்று சொல்லலை. இந்த வார்த்தை சொன்னதான் அதுக்கு அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேட்ட அனைவருக்கும் பயம் உண்டாயிற்று. இங்கே தண்டனை கொடுத்தது யாரு? தேவனே தண்டனை கொடுக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாய்மாலமான அவன் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலிருந்து அவன் பாவத்திற்குள்ள இருந்து கொண்டு ஒரு மாய்மாலமான இரட்டை வாழ்க்கையை வாழ முயற்சிக்கும் பொழுது தண்டனை யாரிடமிருந்தே நேரடியாக வருகிறது என்றால் தேவனிடமிருந்தே வருகிறது. அப்பொழுது அதுக்கு பிறகுதான் பேதுரு ரியலைஸ் பண்ணி, அவன் ஒய்ஃப் வரப்போச்சில் அதுக்கு பிறகுதான் பேதுரு வாயை திறக்காரு. இப்போ தான் புரிஞ்சு கொள்றாரு இது எவ்வளோ பெரிய சீரியஸ். ஏன்னா ஆதி திருச்சபையில் இதை விட்டாச்சுன்னா அந்த விசுவாசம், தாழ்மை,
இந்த பாவம் அல்லது இந்த பரிசுத்தத்தை அகற்றி பாவத்தை கொண்டு வருது. இதை ஆதி திருச்சபையில் விட்டா இந்த முழு திருச்சபை, அதற்கு வரப்போகிற திருச்சபை அனைத்தும் கரைபட்டு போகும் என்பதை உணர்ந்ததால் தான் இந்த ஆதி திருச்சபையில் இந்த தண்டனைகள் உடனுக்குடனேயாக கொடுக்கப்பட்டன. பழைய ஏற்பாட்டில் மாதிரி இல்லை. பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு தான் நடந்திருக்கு. புதிய ஏற்பாட்டில் எல்லாம் கிருப கிருப கிருபன்னு சொல்லி தண்டனை இல்லாத வாழ்க்கை என்று தேவன் இங்கு நமக்கு ஆதி திருச்சபையை காட்டவில்லை. அதை சாதோக் வாழ்க்கையில் எப்படி அவர் எதிர்பார்த்தாரோ அதே மாதிரி தேவன் ஒரு மாதிரியை நமக்கு ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலரை பவுலை அழைக்கும் பொழுது எதற்காக ஒன்றை அழைக்கிறேன் என்று இந்த 3 காரியங்களை அவர் சொல்கின்றார். அதுக்கு பிறகு அதுக்கு 3க்கும் உரிய உதாரணத்துக்காக நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற மாதிரிக்காக அந்த தண்டனையும் கொடுத்து, அதுக்கு பிறகுதான் பேதுரு பார்க்குறாரு, ஓ தேவனே, பேதுரு சொன்னது நீ ஏன் தேவன்கிட்ட போய் சொன்னான்னு சொன்னா, தேவனே வந்து அவனை அடித்து விட்டார் தெரிந்தது தான். அவன் மனைவியும் அதே பொய்யை சொன்னதுனால நீனும் உன் புருஷன் போன இடத்துக்கே போகணும். அதுக்கு பிறகு தான் பேதுரு அவர் வாயை திறந்து தேவ சித்தத்தை உணர்ந்தவராக சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நான் இந்த சாதோக்கை பற்றி தியானித்த பொழுது மீண்டும் மீண்டுமாய் என்னுடைய நினைவில் வந்த காரியம், நம்மை தேவன் ஆசாரியனாக அழைத்திருக்கின்றார். மீண்டுமாய் இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிப்பது நல்லது என்று நினைக்கிறேன். 1 பேதுரு, மீண்டுமாய் திருப்புங்கள். 1 பேதுரு. மைக்கையும் பிடிச்சிக்கிட்டு பைபிளை திருப்புறது பெரிய போராட்டமாக தான் இருக்குது. எனிவே 1 பேதுரு 2வது அதிகாரம் எல்லாரும் திருப்புங்க. 1 பேதுரு வேதாமத்தை வைத்திருக்கிறவர்கள் 318வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 318வது பக்கம். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், நாம் அனைவரும் சாதோக் என்ற ஆசாரியனாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னுமாய் நான் சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் எவ்வளவு கவனமாய் அவனுடைய வாலிபம் முதல் அவனுடைய முடிவு வரை சாதோக்குடைய ஆசாரனுடைய வேலைகளை கவனித்து கொண்டிருந்திருக்கிறார் என்பது. அவர் ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு அவர் அந்த எசேக்கியேலில் அந்த மகிமையான தரிசனத்தில் அது சொல்லலை. அந்த சாதோக்குடைய வாழ்க்கை முழுவதும் பார்த்து, அவனுடைய பையன் அகிமாஸ் அவனுக்கும் அதே காரியத்தை இருப்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அவை எல்லாம் வைத்து தான் தேவன் இந்த ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை சாதோக்கு கொடுக்கிறார். அதே சாதோக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். 1 பேதுரு 2வது அதிகாரம் மீண்டுமாய் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்பது நல்லது. ஏனென்றால் நாம் அனைவருமே ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 5வது வசனம், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இங்கே கவனிங்க, இதில் சாதோக் எப்படி பலி செலுத்துறதுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டாரோ, இங்கே பேதுரு சொல்லுகிறார் அருமையாக, நீங்களும் எதற்காக ஆசாரியர்களாக கட்டப்பட்டு வருகிறீர்கள்? ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த. ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்த. அதான் நம்ம இந்த 3 காரியத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்தாப்புல அதே அடுத்த வசனத்தையும் வாசிப்பது நல்லது. 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதிமாகவும் அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் ஆசாரியர்கள். தேவன் நம்மை ஒரு 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 பரிசுத்த ஜாதியாக அழைத்திருக்கின்றார். அதற்கு மாதிரியாகத்தான் நாம் இந்த காலை வேளையில் இந்த சாதோக் என்ற ஆசானுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட காரியத்தையும் இனிமேல் வரப்போகிற ஆலயத்தில் நம்முடைய அந்த மீட்பின் தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த புதிய ஆலயத்தில், இந்த தேவன் நம்மை கொண்டு போய் வைக்கக்கூடிய புதிய ஆலயத்தில் எவ்வாறாக தேவன் தன்னுடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையை, தன்னுடைய அந்த தன்னோடு வந்து சேர்ந்திருக்கிற இந்த ஆசாருடைய வாழ்க்கையை எவ்வாறாக கவனித்து அவர்களிடமிருந்து எதை தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் தியானித்தோம். ஆகையால் பிரியமானவர்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும், நாம் வாலிபராக இருந்தோம், நடுவயது வந்திருக்கிறோம், இன்னும் சீக்கிரத்தில் என்ன செய்வோம், முதிர் வயது சொல்ல விருப்பப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
என்ன, நான் ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் பார்த்த மாதிரி ஒரு கட்டம் என்ன செய்ய போகுது, நமக்கு எல்லாருக்கும் வரப்போகிறது. சாதோக்கு வாலிபனாயிருந்தான், விசுவாசத்தை காத்து கொண்டான். நடுத்தர வயதில் இருந்தான். தன்னுடைய ராஜா யார் என்பதை அதில் தெளிவாக தன்னை ஊழியக்காரனாக வைத்திருந்தான். வயோதிபன் ஆகின பிறகும் தேவனே சாட்சி கொடுக்கிறார், அவன் வழிதப்பி போகாதபடி பரிசுத்தத்தை காத்து கொண்டான். பிரியமானவருடைய இந்த சாதோக்குண்டிய ஆசாரியராக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலும் உணர்வுள்ளவர்களாய் எப்பொழுதும் நம்மை தேவன் இந்த 3 விஷயங்களில் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை, இதை கெடுக்கத்தக்கதாக நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் வருகிறதோ அதை உணர்ந்து நாம் ஜாக்கிரதையாக தேவன் அழைத்த இந்த பரிசுத்த ஊழியத்தை அல்லது பரிசுத்த ஜாதியாக அல்லது இந்த பரிசுத்த ஆசாரியராக நம்முடைய வாழ்க்கையை ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்று தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையிலே தேவன் நல்ல உணர்வை கொடுப்பாராக, எனக்கு கொடுப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இருந்து நின்று ஆசீர்வாதத்தோடு கூட முடிப்போம். ஸ்தோத்திரப்பா தகப்பனே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் ஆவிக்குள்ளாக எண்ணத்துக்குள்ளாய் அது பாய்ந்து சென்றதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை நினைவில் வைத்து மீதியான காலங்களை நான் கழிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அருமையான மத்தியான வேளை வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இந்த வருகிற விளை முழுதும் உடைய கரம் நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாவுடைய அந்யோன்யம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் சொன்னன்னு மறவாது. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.